நாட்களுக்கு முன்பாக யுஎஸ்ஏல ஒரு ஃபாதர் டாட்டர் கேம்ப் நடந்தது. ஸோ அநேக தந்தைமார்கள் தங்களோட பெண் பிள்ளைகளோட அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது அங்க ஒரு கவுன்சிலர் இருந்தாங்க. அந்த கவுன்சிலர் சொன்னாங்க, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஃப்ரண்ட்ல வாங்க, உங்களோட கண்களை நான் கெட்ட போகிறேன், நீங்க உங்களுடைய அப்பாவோட சத்தத்தை கேட்கணும். உங்க அப்பா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு டெட்லைன் இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க எப்படி டிராவல் பண்ணணும்னு உங்க அப்பாவோட சத்தத்தை கேட்டுட்டு நீங்க போக போறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த அப்பாக்கள் கிட்ட கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த அப்பா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, நான் உனக்கு 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன், இந்த 3 மட்டும் மறந்துடாத. ஃபர்ஸ்ட், எப்பொழுதும் நான் உன் கூட தான் இருப்பேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். செகண்ட், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ அப்பா கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். தேர்ட், என்னோட சத்தத்திற்கு மட்டும் நீ செவி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ஈஸியா இருந்தது. பிள்ளைங்களோட கண்களை கட்டுனாங்க. தந்தைமார்கள் பிள்ளைங்களோட கைகளை பிடிச்சு அப்படியே நடத்தி சென்று போனாங்க. பிள்ளைங்களுக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. சடனா கவுன்சிலர் சொல்லிட்டாங்க, அப்பாக்கள் இனிமேல் பெண் பிள்ளைங்களை தொடாதீங்க, உங்களோட சத்தத்தை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு. சோ பிள்ளைங்களும் அப்பாவோட சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு எப்படியோ நடந்து போயிட்டு இருந்தாங்க. சடனா கவுன்சிலர் சொல்லிட்டாரு, உங்க வாயில இருந்து சத்தமும் இனிமேல் வரக்கூடாதுன்னு. இப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சடனா கவுன்சிலரோட வாய்ஸ் ரொம்ப தெளிவா கேட்டது, நீங்க ஸ்ட்ரெயிட்டா போங்க, ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க. இந்த பிள்ளைங்களும் தெரிஞ்ச வாய்ஸ் தானே, தெரிஞ்சவங்க தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலரோட சத்தத்தை கேட்டாங்க. அவங்களோட சத்தத்தை கேட்டு அவங்க போகும் பொழுது சில பிள்ளைங்க இன்னொரு பிள்ளைங்களை கூட மோதி கீழே விழுந்துட்டாங்க, இல்லனா மரத்துல மோதி விழுந்துட்டாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்து அந்த பிள்ளைங்களால அந்த டெட்லைனை ரீச் ஆக முடியல. அப்போ ஒரே ஒரு பிள்ளை சத்தமா கேட்டாலாம், அப்பா நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அந்த அப்பா சொன்னாங்களா, ஆமாங்களே, நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், நான் தான் சொன்னேன்ல, நான் உன்னை விட்டு போக போறது இல்ல, நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், என்னோட சத்தத்தை மட்டும் கேளு, நான் சொன்னேனே, நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னாராம். அப்போ அந்த பிள்ளை கேட்டாலாம், அப்பா இனி நான் எப்படி போகணும்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. அப்ப அந்த அப்பாவும் தெளிவாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஈஸியா அந்த டெட்லைனுக்கு வந்தாங்களாம். இன்றைக்கு நம்மளோட அப்பாவும் இப்படிதான் இருக்கிறாரு. நம்ம ஏசப்பான்னு அழைக்கிறோம்ல, அவர் நம்ம பக்கத்துலதான் இருக்கிறாரு. இதே 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. என்ன நடந்தாலும் அவர் உங்களை விட்டு போக போறதில்லை, என்னை விட்டு போக போறதில்லை. என்ன வேணும்னாலும் அப்பா கிட்ட கேட்கும் பொழுது அவர் நமக்கு வழி நடத்துகிற தேவனாக தெரிகிறாரு. அதே போல என்ன நடந்தாலும் இந்த உலகத்தின் சத்தத்தை நம்ம கேட்காம அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்டா போதும், நம்மளும் எங்க போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு பத்திரமாக கூட்டி கொண்டு சேர்த்து விடுவார். இன்னைக்கு அப்பாவோட சத்தத்தை மட்டும் நம்ம கேட்கலாமா?